ஜாவால அரேஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அரே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 5ன்ற ஒரு வேல்யூவை நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்க மைண்ட்ல என்ன வரும்? எடுத்தோன்னே ஒரு வேரியபிள்ல போட்டு ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் மார்க் இருக்குது. அந்த 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஸோ 5 வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க. மார்க் 1, மார்க் 2. ஸோ இந்த மாதிரி 5 வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு அப்ரோச். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க. அந்த 300 ஸ்டூடெண்ட்டோட மார்க் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? 300 வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணால் ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதனுடைய வேரியபிள் நேமை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த 5 நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? M1ன்னு பிரிண்ட் பண்ணி நீங்கள் 5ன்றது உங்களுக்கு இப்போ அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா நீங்க M1ன்றது அதோட நேம், வேரியபிள் நேம், அதை வச்சு ஆக்சஸ் பண்றீங்க. இப்போ 300க்கும் உங்களால ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா மார்க்கையுமே ஒரே வேரியபிள் நேம், இந்த மார்க்ஸ்ன்றதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ண முடிஞ்சா என்ன பண்ணுவீங்க? எஸ், அப்படி முடியும். அதுக்கு பேர் தான் வந்து அரேஸ். ஸோ அரே வந்து ஜாவால பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். எப்படி ஆப்ஜெக்ட்னு சொல்றீங்கன்னா நீங்க அரேவை நீங்க டிக்ளேர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நியூ கீவேர்டு வச்சு தான் நீங்க வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அரேக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேணாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இன்டீஜர் டைப் அரே. ஓகேவா? அந்த அரேயோட முக்கியமான திங் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதான் அரே. இங்க பாருங்க 10, 20, 30, 40, 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் டைப். ஸோ இன்டீஜர் டைப் வேணும்னா நீங்க இன்டீஜர் அரே கிரியேட் பண்ணுங்க. நீங்க வந்து நேம்ஸ் ஸ்டோர் பண்றீங்கன்னு வைங்களா. உதாரணத்துக்கு ரோஹித், ராகுல், கிஷான். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நேம் ஸ்டோர் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் டைப் அரே நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு வெதர் டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்றீங்கன்னு வைங்களேன். 37.5, 38.6, 34.3, 32. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோட்ல ஸ்டோர் பண்றீங்கன்னா நீங்க எதர் வி கேன் யூஸ் டபுள் ஆர் float. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து அரேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூஸ் வச்சு தான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போறேன். அதனால நான் இன்டீஜர் அரே நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அரேயோட முக்கியமான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா டைப் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ என்னோட அரே நேம் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இது அரேன்றது எப்படி எனக்கு தெரியும்னா நான் இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்டு இந்த பிராக்கெட்ல எத்தனை எலமெண்ட்ஸோ அத்தனை எலமெண்ட் சைஸ் நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ அரேயோட முக்கியமான ஒரு டிராபேக் என்னன்னு சொல்லலாம்னா உங்களுக்கு சைஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எத்தனை எலமெண்ட்ஸ் உங்க அரேல இருக்க போகுதுன்னு. ஸோ ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்க போகுதுன்னு வைங்களேன். நீங்க முன்னாடியே அதிகமா கொடுத்துட்டு நீங்க கம்மியா தான் யூஸ் பண்ணீங்கன்னா மெமரி வேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் இங்க 100ன்னு நான் கொடுத்துட்டேன். ஆனா 5 எலமெண்ட் தான் என்னோட அரேல ஸ்டோர் பண்றேன்னா மிச்ச 95 எலமெண்ட்டுக்கான மெமரி வேஸ்ட். அதனால முன்னாடியே உங்களுக்கு சைஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க அரே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க போகலாம். ஸோ இன்னும் பின்னாடி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். அது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஒரு கோர்ஸ் இருக்கும், அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேயோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? ஓகே, அரே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட அரேவை நான் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன் அரே எலமெண்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ பாருங்க நம்ம அரே கிரியேட் பண்ணோம்னா இந்த பிளாக் கலர் மட்டும் பாருங்க 10, 20, 30, 40, 50 இப்படி கண்டினியூஸா உங்களுக்கு வந்து மெமரி ஸ்டோர் ஆயிடும். அரேயோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னது? சிமிலர் டேட்டா டைப் எலமெண்ட்ஸும் வந்து ஸ்டோர் பண்ணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அரே சைஸ் வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரியணும். அரே சைஸ் should be known in advance. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது அரேவை பத்தி. ஓகேவா? இப்போ இங்க மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ். ஸோ ஜாவால பாத்தீங்க, ஜாவான்னு இல்லை உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 தான் உங்களோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ ஏ ஆஃப் 0, இதை ஏ ஆஃப் 0ன்னு சொல்லுவோம். இப்போ 0th ஏனா என்னது? அரே நேம். அந்த அரேல 0th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குது? ஸோ இது ஏ ஆஃப் 0ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10ன்ற உங்களுக்கு வேல்யூ வந்து ரிட்ரீவ் ஆகும். ஸோ எப்படி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5ன்னு நம்ம போட்டோம்னா ஏன்னு சொல்லும் போது எனக்கு 5ன்ற வேல்யூ வருது. ஒரு அரேல எப்படி நான் வந்து ஆக்சஸ் பண்ணுவேன்? இண்டெக்ஸ். ஏ ஆஃப் 1ன்னு பார்த்தீங்கன்னா 20, ஏ ஆஃப் 2ன்னு பார்த்தீங்கன்னா 30, ஏ ஆஃப் 3ன்னு பார்த்தீங்கன்னா 40, ஏ ஆஃப் 4ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50. நல்லா பாருங்க, இங்க நடுவில் இருக்க வேல்யூ மட்டும் வேரி ஆகுது, அந்த சப்ஸ்கிரிப்ட்ல இருக்க வேல்யூ. அப்ப நான் என்னோட அரேவை பிரிண்ட் பண்றதுக்கு இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் வேரி ஆகுதா? 0ல இருந்து 4 வரைக்கும் நான் லூப் யூஸ் பண்ணலாமே. எப்படி பண்ணுவேன்? ஃபார் i ஈக்குவல் டு 0, i இஸ் லெஸ் தேன்
5. ஏன்னா நம்ம 4 வரைக்கும் பிரிண்ட் பண்றோம்ல. I plus plus system dot out dot print of a of I. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன இருக்கும், a of 0 இருக்கும், அடுத்து I இன்க்ரிமெண்ட் ஆகும், a of 1. ஸோ இப்படி எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரேவை நம்ம டிக்ளேர் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம எந்த வேல்யூவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணல. இனிஷியலைஸ் பண்ணாதப்ப என்னோட அரே வேல்யூஸ் என்னவா இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாமே. a of 0 என்ன இருக்குது. ஸோ if I run this code, I get 0. ஸோ எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்டிஜர் அரே யூஸ் பண்றோம். இதுவே நீங்க வந்து ஸ்ட்ரிங் அரே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல்ன்ற வேல்யூ வரும். இதுவே நீங்க ஃப்ளோட் அரே யூஸ் பண்ணீங்கன்னா 0.0ன்ற வேல்யூ வரும். ஓகேவா. ஸோ நம்ம இன்டிஜர்ன்றனால நமக்கு ஆப்வியஸா 0 தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். a of 0 பார்த்தீங்கன்னா 10, a of 1 பார்த்தீங்கன்னா 20, a of 2 பார்த்தீங்கன்னா 30, a of 3 பார்த்தீங்கன்னா 40 அண்ட் a of 4 பார்த்தீங்கன்னா 50. இப்போ நான் வேல்யூஸை கொடுத்துட்டேன். இப்போ நான் ரேண்டமா ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்றேன் பாருங்களேன். a of 3. ஸோ a of 3 என்னது 14 எனக்கு பிரிண்ட் ஆகும். எஸ், ஐ காட் 40. ஓகேவா. இப்போ இதை நம்ம லூப் வச்சா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி int I equal to 0, I is less than எத்தனை எலமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ம இங்க லெஸ் தேன்ல கொடுப்போம். 5 எலமெண்ட்னா இங்க 5னு கொடுப்போம். இங்க நம்ம 5னு கொடுத்தோம். ஞாபகம் இருக்குதா. ஏன்னா 5 எலமெண்ட் இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஏ அந்த அரே நேம் ஏ டாட் வச்சிங்கன்னா லென்த்னு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது உங்க எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு ரிட்டர்ன் பண்ணும். நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். I பிளஸ் பிளஸ். இப்போ நம்ம a of 3 பிரிண்ட் பண்ண போறதுல a of I பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ பாருங்க எனக்கு 10ல இருந்து 50 வரைக்கும் லைனா வந்துடும். எஸ், எல்லாமே நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு அரேவ வேல்யூஸை கொடுத்து நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி தனியா கொடுக்கறதுக்கு இங்கேயே நம்ம கொடுத்துடலாம். இங்கேயே கொடுக்கறதுனா என்ன பண்ணுவோம், கேர்லி பிராக்கெட்ஸ்ல கொடுப்போம். ஓகேவா. கேர்லி பிராக்கெட்ஸ்ல எலமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுவோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ 10 எலமெண்ட்டை நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன், எனக்கு 10மே வரும். ஈவன் நீங்க இந்த எலமெண்டோட இன்புட் கூட பாத்தீங்கன்னா நீங்க யூசர்கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி. பட் அது நமக்கு பியாண்ட் த ஸ்கோப். ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அரேனா இப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வேல்யூஸை நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே லைன்ல பண்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டேரக்டா அரேவே நம்ம கொடுத்துட்டோம். அதை வச்சு அந்த அரே வந்து மேனிபுலேட் பண்ணிக்கோ. ஓகேவா. ஸோ முக்கியமான பாயிண்ட் டு ரிமெம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரே வேல்யூஸை இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிமிலர் டேட்டா டைப் எலமெண்ட்ஸ் தான் அரே வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ இன்டிஜர் ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க இன்டிஜர் டேட்டா டைப்ல ஒரு அரே நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் எடுத்து காட்டுறேனே. ஸோ லெட் மீ டேக் ஸ்ட்ரிங். ஸோ சம் அதர் நேம் பி. ஏன் ஸ்ட்ரிங் மட்டும் வயலட் கலர்ல வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஜாவால், அதனாலதான். ஓகேவா. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஜாவான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம அங்கே நம்ம வந்து பேசியிருக்கோம். ஓகேவா. ஸோ அப்போ சொன்ன மாதிரி ராகுல், ரோஹித், கிஷான், நத்திங் ஃபேன்சி, நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் நேம் தான். ஓகேவா. ஸோ பி டாட் லென்த். ஸோ ஏ டாட் லென்த்துக்கு பதிலாக பி டாட் லென்த். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தட்ஸ் வியர்ட். ஓ, வி ஆர் பிரிண்டிங் ஏ ஆஃப் 5. சாரி, எனக்கு ராகுல், ரோஹித், கிஷன் எனக்கு 3மே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணா நீங்க ஸ்ட்ரிங் அரே நீங்க இப்படி ஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். என்னது, இப்போ நான் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா பாத்தீங்களா எரர் வருதா? என்ன எரர் வருது? டைப் மிஸ்மேட்ச், cannot convert from string to int. நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சிமிலர் டேட்டா டைப் எலமெண்ட்ஸ் அரே சைஸ் should be known in advance. ஓகேவா. இப்போ நம்ம முன்னாடி டிக்ளேர் பண்ணும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும். நியூ int of 5, 5 எலமெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். பை சான்ஸ் எனக்கு 6வதா இன்னொன்று வந்துருச்சுன்னா என்னால் அதை ஸ்டோர் பண்ண முடியாது. இல்லை நான் முன்னாடியே அதிகமாக கொடுத்துட்டேன், இந்த மாதிரி 100ன்னு, எனக்கு 5 தான் எனக்கு தேவைப்படுது, மிச்சம் 95 வேஸ்ட். ஸோ அது ஒரு அரேயோட ஒரு பிரச்சனைன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோதான் அரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.